ஓ ஓ ஓ கேட்ட நம்புவேன். தெரியுந்தானே உங்களுக்கு அதர்? ஓமம் ஓமம் யா ஓகே. ஸோ ராயன், நன்றி நீங்க இன்றைக்கு இன்டர்வியூக்கு வர்ற டைம் எடுத்ததுக்கு. நீங்க எனக்கு ஏற்கனவே நீங்க பிரைவேட் கிளாஸ்ல நீங்க படிச்சீங்க எனக்கு தெரியும் தானே. ஆனா இப்ப நீங்க ஓமம் 4 மாசமா குரூப் கிளாஸும் வாரீங்கள். எப்படி ஓ உங்களோட சிச்சுவேஷன் இருந்தது? நீங்க என்னோட ஜெர்மன் மொழி என்னோட படிக்கும்போது எப்படி இருந்தது? உங்களோட படிக்கிறதுக்கு முதல் என்னன்னு சொல்றது கிராமட்டிக்கா வந்து அவ்வளவு வந்து சொல்ற அளவுக்கு இல்ல. இப்போ என்னன்னு சொல்றது ஒரு வசனத்த சரியா கதைக்க இல்லாம இருக்கும். மற்றது வந்து ஒரு ஒரு வசனத்த வந்து ஒரு பெரிய ஒரு வசனம் அந்த ஒரு சின்ன வசனம்ன்னு சொன்னா டக்குனு நாங்கள் அத கண்டுபிடிச்சிருவோம். இப்ப இப்ப நான் அம்மாவை பார்க்கிறேன். இக்ஷாவதி மூத்தரான். அத வந்து இப்ப சிம்பிளா புடிச்சிருவோம். இப்ப ஒரு பெரிய ஒரு வசனம் ஒன்று வந்துச்சுன்னு சொன்னா, அத டொச்சுல எழுதுறதும், கதைக்கிறதும் வந்து ஒரு சரியான ஒரு ஷீரிக்கா இருக்கும். எங்க படிச்சீங்க முதல்? முதல் நான் வந்து குலுப் சூழ்நிலையில படிச்சேன் நான். ஏகப் சூழ்நிலையிலயும் படிச்சேன் நான். ம். இப்ப அங்க வந்து இப்ப டொச்சுல படிச்சபடியா என்னன்னு சொல்றது, இப்ப அக்குசேட்டிவ், டாட்டிவ் எல்லாம் வந்து அந்த ஃபோர்மன வச்சுக்கொண்டு நாங்கள் அப்படியே அவதார வசனத்த இப்ப தேர்ன்றது அக்குசேட்டிவ்ல தென்னுண்டு மாறும்ன்றத அப்படியே எழுதுவோம். ஆனா அபிலாஷிட்ட வந்தா பிறகுதான், அந்த வேற்றுமையோட கனெக்ட் பண்ணி இப்ப நொமினேட்டிவ்ன்னு சொன்னா, அ யார், எது என்று ஒரு கேள்வி கேட்கிறோம். இப்ப அக்குசேட்டிவ்ன்னு சொன்னா, யாரை, எதை என்று கேட்கிறோம். அப்போ ஒரு வசனம் ஒன்று வரைக்குள்ள, இப்ப நாங்களே கேள்வி கேட்டு அந்த முழு வசனத்தையும் எழுத அது ஒரு என்னன்னு சொல்றது? அட இவ்வளவு பெரிய கெட்டிக்காரர்ன்ற அளவுக்கு வந்துட்டு இப்ப. வெரி குட், வெரி குட். இப்ப நீங்க தொடக்கத்திலிருந்தே வந்து நீங்க குரூப் கிளாஸ் நான் 4 மாசம் முதலாவது பேட்ச் தொடங்கி நீங்க வந்தீங்க. எப்படி இருக்கு உங்களுக்கு இந்த 4 மாசம் படிக்க எப்படி உங்களோட ஃபீலிங்ஸ்? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இப்ப என்னன்னு சொன்னா, கிராமட்டிக்கா வந்து பயங்கர இம்ப்ரூவ்மென்ட்டா இருக்கு. சரியான ஒரு இம்ப்ரூவ்மென்ட் இருக்கு. இந்த அட்ஜெக்டிவ் வேண்டான, அக்குசேட்டிவ், டாட்டிவ் எப்படி இப்ப தி மூத்தர்ன்றது டாட்டிவ்ல வந்து மைனர் மூத்தர்ன்னு வர்றது. இப்ப வந்து டக்குனு இப்ப சிம்பிளா டக்குனு சொல்லக்கூடிய மாரிக்கு இருக்குது. பொசெசிவ் ப்ரோனோமன் அது மற்ற இப்ப இன்னைக்கு படிச்ச கிளாஸ்ல பொசெசிவ் வேண்டா என்ன, அது டக்குனு புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாரி இருக்குது என்ன. இப்ப இதே ஒரு டொச்சுலில போயிருந்தோம்னு சொன்னா சரியா கஷ்டப்பட்டுருக்கும். ஆனா இதுல இந்த கிளாஸ்ல உங்களோட கிளாஸ்ல வந்து ஹைலைட் வந்து இந்த என்னன்னு சொல்றது, இந்த இந்த அட்டவணை தான். வேற்றுமை உருபோட கனெக்ட் பண்ணி இந்த கிளாஸ கொண்டு போறது இருக்குதானே. டக்குனு நீங்கள் இப்ப ஒவ்வொரு கிளாஸ்ல படிக்கக்குள்ளயும் நீங்க வந்து அதத்தானே கேட்கிறீங்க. ஒவ்வொரு கிளாஸ்லயும் வந்து ஒரு வசனத்த சொன்னாலும் டக்குன்னு பிரிச்சு பிரிச்சு எல்லாம் கேட்கிறீங்க. இப்ப ஒவ்வொரு கேள்விய கேட்டு நீங்க அப்ப உங்களுக்கு அது யாரால், எதை என்று இப்ப இப்ப உதாரணத்துக்கு ஒரு வசனம் உண்டு. பெரிய வசனம் உண்டு. இப்ப நான் அப்பாவுடனும், பிள்ளையுடனும் சினிமாவில் ஒரு படத்தை பார்க்கிறேன். என்று ஒரு பெரிய வசனம் இருந்தா, க ஒரு கிராமட்டிக்கா ஒன்றும் அந்த சரியா சொல்ற அளவுக்கு வராது என்ன. ஆனா இப்ப வடிவா இருந்த ஆறுதலா எழுதினேன். Ich schaue mit dem Vater und und dem Kind im Kino einen Film. இப்ப இதுல வந்து Ich schaue mit dem Vater und dem Kind. சரியா? இது வந்து அப்படி அந்த 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 கன்ச வசனம் வந்து எழுவாயிருந்தது. Im Kino அது வந்து in dem Kinoன்றது வந்து im Kinoன்னு வருது. அது டாட்டிவ்ன்றது. இப்ப der Film அத வந்து அக்குசேட்டிவ் ஒப்ஜெக்ட் இருக்கு தானே. அதுல வந்து இப்ப தேர்ன்றது வந்து அக்குசேட்டிவ்ல தென்னா மாறும். அப்ப அயன் ஃபில்ம்ன்றது ஐனன் என்று வரும். இப்ப இது இப்ப எங்கட குழந்தை கேட்டாலும் நாங்கள் இத அடிச்சு கிராமட்டிக்கா போட்டு உடைச்சு விட்டுருவோம் என்ன. அந்த லெவல்ல இருக்கு. சந்தோஷமா இருக்கு. எனக்கு பெருமையா இருக்கு. நீங்க இப்படி சொல்ல வந்து கரெக்ட்டா அந்த மாரி சொல்றீங்க பிரதர். ஆனா ம். உண்மையை வந்து சொல்லணும், நீங்க வந்து கெட்டிக்காரர் தான். நீங்க கணக்கு கேள்வி கேட்பீங்க, கிளாஸ்க்கு வருவீங்கன்னு ஆனா நீங்க சொன்னீங்க வந்து நீங்களே எனக்கு சொன்னீங்க, நீங்க வந்து இரவும் வேலைக்கு போவீங்க, பகல்லேயும் வேலைக்கு போவீங்க. சனி, ஞாயிறு உங்களுக்கு வேலையா? சனி, ஞாயிறு? இல்ல, இல்ல. நான் பகல்ல வந்து ஃப்ரீயா தான் நிப்பேன். இப்ப எனக்கு 5 மணியோட வேலை முடிஞ்சிடும். கிழமை நாள்ல நான் 5 மணியோட எனக்கு வேலை முடிஞ்சிடும். வீட்டால நிப்பேன். சனி, ஞாயிறு ஆனா தான் வேலை என்ன? சனி, ஞாயிறு தான் பின்னேரம் போறோம். அந்த அப்ப எந்த B1 கிளாஸுக்கு வந்து சனி, ஞாயிறும் வந்து நான் வேலையில நிக்கிறபடியா எடுக்கிறாது. அப்ப எப்படி நீங்க அப்ப அத அந்த கிளாஸ் மிஸ் பண்ணி படிப்பீங்க? அது மிஸ் பண்ணினது வந்து வீட்ட வந்து தான் பாக்குறது. டைம் இருக்கைக்குள்ள எடுத்து எடுத்து பாக்குறது. இல்லாட்டி கிளாஸுக்கு வர்றதுக்கு இப்ப புதன்கிழமை வரப்போறோம்டா, அதுக்கு மேல திங்கள், செவ்வாயில டைம் இருந்தா டக்குனு
திங்கள் செவ்வாயில அந்த 2 கிளாஸையும் பார்க்கிறது. சில நேரம் பார்க்காம தான் வாரது. இப்ப கன கிளாஸ் பார்க்கல. ஆனா வயித்தரா எல்லா கிளாஸையும் பார்க்கணும்னு ஆர்வம் இருக்கு. சரியா கொஞ்சம் வேலை பிஸிகள், களைப்புகள் இருந்தால் டக்குனு அதை தவிர்த்துக் கொள்றது. ஆனா எல்லாத்தையும் வடிவா பார்த்து பெர்ஃபெக்ட்டா எல்லா கிளாஸுக்கும் பருவமா இருந்தா, கூடிய சீக்கிரத்துல உங்களோட ஒரு டொச்சில ஒரு தனி இன்டர்வியூ குடுக்கணும்னு விரும்புறேன். Deutschல இன்டர்வியூ செய்யலாம். யா கட்டாயம். யா கட்டாயம். யா பிறகு auch Beruf எல்லாம் செய்யலாம். oder தொழில் படிப்பு செய்யலாம். அதுக்கெல்லாம் கணக்கில் செய்யலாம் தானே. oder கூட காசு உழைக்கலாம். அதான். யா இப்ப வடிவா வடிவா நாங்கள் டொச்சில தரமா கதைக்கும் வரைக்கும் இந்த கிளாஸ்ல நாங்கள் ஜாயின் பண்ணணும்னு இருக்கிறோம். இப்ப நான் வந்து உங்களோட வீடியோ வந்து முதல் டிக்டாக்ல பார்த்த உடனே இவர்ட்ட இவர்தான் எங்களுடைய ஆள், இவர்ட்ட படிச்சு தான் டொச்சு கதைக்கிறோம் கண்டுட்டு தான் நான் நம்பர் எடுத்து உங்களோட தொடர்பு கொண்டேன். ம்ஹ்ம். உங்களுக்கு தெரியும் தானே நம்ம வீட்டெல்லாம் வந்து பர்சனலா முதல் ஸ்டார்டிங் வந்து செஞ்ச அப்புறம் தான் நாங்கள் இப்ப ஆன்லைன் கிளாஸ்ல வந்திருக்கிறோம். ம். யா அது கனவே தெரியாது. என்ன நினைக்கிறீங்க? அதுக்கான பிரைவேட் கிளாஸ் என்னோட நீங்க முதல் பிரைவேட் கிளாஸ் படிச்சீங்க. பிறகு இப்ப குரூப் கிளாஸ் வாரீங்க 4 மாசமா. என்ன உங்களுக்கு தெரியுது வித்தியாசம்? என்ன உங்களுக்கு பிரைவேட் கிளாஸா, குரூப் கிளாஸா உங்களுக்கு கூட பிடிச்சிருக்கு? இல்ல, இல்ல. குரூப் கிளாஸ் தான் பிடிச்சிருக்கு. என்னன்னு சொன்னா, பலதரப்பட்ட கேள்விகள் அதுல வரைக்குள்ளதான் நீங்கள் வளரலாம். இப்ப இப்ப நான் தனியா மட்டும் படிக்கக்குள்ள, எந்த சிந்தனை மட்டும் தான் அதுக்குள்ள இருக்கு. இப்ப 4, 5 பேர் 4 விதமான கேள்விகள கேட்க, டக்குனு அதிலிருந்து நாங்கள் சில விஷயங்கள கற்றுக்கொள்ளலாம் தானே! கட்டாயம். கட்டாயம். யா. மற்றது இப்ப ஒரு 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 கேள்விய நீங்கள் 10 பேர்ட்ட கேட்கிறீங்கள். 10 விதமான சிச்சுவேஷன்ல சில பேர் சொல்லியிருக்கையில், நீங்கள் அத குறிக்கிறோம் பண்ண, எங்களுக்கு அது ஒரு இம்ப்ரூவ்மென்ட் தானே! கட்டாயம். எனக்கு ஆகல எனக்கு தெரியும் சொல்லுவேன். எனக்கு பிரைவேட் கிளாஸ் தான் தேவை. குரூப் கிளாஸ் எனக்கு பயமா இருக்கு. எனக்கு வெட்கமா இருக்கு. பிரச்சனையா இருக்குன்னு சொல்லுவேன். அதுக்கு என்ன அப்படி சொல்றீங்க? அப்படி நாங்கள் இருந்தபடியாத்தான், வருஷத்த சொல்ல விரும்பல. அப்படி நாங்கள் இருந்தபடியா, வெட்கப்பட்டு, மற்றவனோட கதைக்க பயந்து, இவன் சிரிச்சிருவானோன்னு நினைச்சபடியாத்தான் நாங்கள் இன்று வரைக்கும் அத இன்னொரு ஒரு ஒரு தேமா ஒன்று எடுத்தா, அத முழுமையா டொச்சுல கதைக்காம இருக்கிற அடிப்படை பேசிக் வந்து இப்ப நீங்க சொல்ற விஷயம் தான். அது இல்லாம இப்படி இருந்தா தான், இனி எல்லாம் வெட்கப்பட்டா டொச்சு கதைக்கலாம். அவ்வளவுதான் பிரச்சனை. ம்ஹ்ம். யா. மூவ் பண்ணணும். இப்ப நீங்க ஒரு ஒரு ஆள் வந்து யோசிக்கிறேன். இந்த கிளாஸ ஜாயின் பண்ணி டச் படிக்க விருப்பம்ண்டு. ஆனா அவைக்கு வந்து அவையால இயலுமா? இல்லையா? என்று ஒரு டவுட் அவைக்கு இருக்கும். அவைக்கு உங்களுக்கு என்ன சொல்ல விருப்பம்? இப்ப டொச்சு அவ படிக்க கஷ்டம் என்று சொன்னா, முதல் அயன்ஸுக்கு வரணும். அயன்ஸ்ல வந்து அடிப்படை பேசிக்கள படிச்சு, ஒரு வசனம் எப்படி சர்ச் பவன் பண்றதுன்னு சொல்லி முதல்ல அது எல்லாமே வீடியோல இருக்குது. மெல்ல மெல்லமா அதுகள பார்த்து முதல் ஜாயின் பண்ணி போட்டு அயன்ஸ ஜாயின் பண்ணி, அதுகள மெல்ல மெல்லமா பார்த்து கொண்டு வர, எங்களுக்கே அது ஆட்டோமேட்டிக்கா இன்ட்ரெஸ்ட் வந்துரும். அட எங்களுக்கு முதல் எல்லாமே அப்படித்தான். தெரியாம தான் இருக்கும். இறங்கினா தான் என்ன, ஓ தண்ணிக்குள்ள என்ன என்ன இறங்கினா என்ன தான் ஆழம் அவைக்கு தெரியும். தேவை? என்ன இந்த கிளாஸ் ஜாயின் பண்றதுக்கு என்ன நீங்க சொல்லுவீங்க? என்ன அவைக்கு தேவை? என்ன கொண்டு வரணும் அவை கட்டாயம்? அ என்ன ஏதாவது கிளாஸ்க்கு கொண்டு வரணுமா? வாரதுக்கு. ஏதாவது தேவையா? இல்ல, இல்ல. ஒண்ணும் கொண்டு வரது. ஆக தன்னம்பிக்கையும், தன்னம்பிக்கை பொறுமையும். மட்டும் கொண்டு வந்தாலே போதும் தானே. பொறுமை, பொறுமை. யா பொறுமை கண்டிப்பா வேணும். ஓ. படிக்கிறதுக்கு பொறுமை கண்டிப்பா வேணும். ம்ஹ்ம். தன்னம்பிக்கை மட்டும் கொண்டு வர வேண்டியான், நீங்கள் அது மெல்லமா, மெல்லமா அயன்ஸ் என்ன சரியான ஒரு பேசிக்ல இருந்து தொடங்குறபடியா, பெரிய ஒரு பெரிய ஒரு மாற்றத்த காணலாம். பயந்து போய் நிக்கிறவையும் இந்த கிளாஸுக்குள்ள வந்தால் பெரிய ஒரு மாற்றத்த காணலாம். கதைக்கிறது நீங்க சொன்ன மாரி தான். இப்ப நாங்கள் என்னதான் கிராமேட்டிக் நாங்கள் படிச்சு விளங்கிக் கொண்டாலும், கதைக்கிறது எங்கள்ல தான் கூடுதல் ட்ரெய்னிங் வேணும். இப்ப நாங்கள் ஒரு நீங்க சொன்ன மாரி பேப்பர் படிக்கணும், ரேடியோக்குள்ள கேட்கணும், இப்ப மற்றவை யாரோடையும் போய் கதைக்க போணும். இது நாங்க டெலிஃபோன தூக்கி 24 மணி நேரம் டெலிஃபோனோட இருந்தா டொச்சு வராது. கஷ்டம். கட்டாயம். யா. யா. இப்ப உங்களோட உங்களோட லட்சியம் என்ன? உங்களோட சீல் என்ன இந்த வருஷம் இல்லாட்டி அடுத்த வருஷம்? எந்த சீல் வந்து ஒரு ஆள் டொச்சுல கதைச்சால் சரமாரியா கதைக்கணும் டொச்சுல. அவ்வளவுதான். டொச்சு அதுதான் இலக்கு. இலக்கு வந்து அதுதான். டொச்சு வந்து வடிவா கதைக்கணும். கிராமேட்டிக் வந்து நாங்கள் புடிச்சிருவோம்ன்ட்டு நல்ல நம்பிக்கை இருக்கு. உங்கள வச்சு நாங்கள் கிராமேட்டிக்ல வந்து 100க்கு 100% இல்லாட்டிலும் 80, 85% நாங்கள் கிராமேட்டிக்ல பக்காவா வருவோம்ன்ற ஒரு நம்பிக்கை வந்துட்டு. சூப்பர், சூப்பர். அட்டவணைலாம் வந்து தந்தனா தானே வீட்டெல்லாம் கொழுவினீங்களா? ஓ! முழு இடத்திலேயும் கொழுவி இருக்கு. எங்க எங்கன்னு சொல்லி இயலாது. கண்ட கண்ட இடமெல்லாம் கொழுவி இருக்கு. போக வரைக்கும் பார்த்தபடிதானே.
சூப்பர், சூப்பர், சூப்பர். சந்தோஷமா இருக்கு. நீங்கள் வந்து தொடர்ந்து கிளாஸ்க்கு வருவீங்க, மீட்மாக மாட்டீங்க. ஆக்டிவா இருப்பீங்கள். அப்படி அப்படி ஸ்டூடண்ட்ஸ் தான் எனக்கு வந்து மோட்டிவேஷன் தருவேன். என்னாலயும் இன்னும் கூட என்ன செய்யணும்ன்ட்டு, அது சந்தோஷமா ம். இருக்கு. நீங்க இவ்வளோ வர்றது. கணக்காக்கள் வந்து பயந்து வெக்கமா இருந்தாலும் வந்து, நீங்கள் வந்து சரியோ பிழையோ யாராவது சொல்லி பாவம்ண்டு, கேள்வி கேட்போம்ன்னு நினைச்சா தான் மற்றவைக்கும் வந்து ஒரு உசாரணை வருது. எனக்கு தெரியுது. அதால வந்து நீங்க தொடக்கத்துலேருந்தே வந்து நீங்கள் நான் உங்களுக்கு நன்றி சொல்லணுமா? இவ்வளோ நீங்க தொடர்ந்து படிக்கிறது உண்மையாவே உங்களுக்கு நன்றி, உங்களுக்கு நன்றி. எங்கள கதைக்க வச்சு விட்டா சரி. கட்டாயம், கட்டாயம். we can do it. ஓகேயா? ஓகே. சரியா? ஓகே, ஓகே. தேங்க் யூ. தேங்க் யூ, நன்றி, தேங்க் யூ. நன்றி, நன்றி, நன்றி. பாய், பாய்.